நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோன்னா 12 இன்ச் IGL சப்வூஃபர் 12 இன்ச் JBL சப்வூஃபர் ஃபிட்டிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ ஃபிட்டிங் பண்ணி அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஒரிஜினல் JBL 1500 வாட்ஸ், அப்புறம் IGL ஒரிஜினல் 1500 வாட்ஸ் ஃபார் 300 வாட்ஸ் RMS தரும். இதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. JBLக்கும் IGLக்கும் எஃபெக்ட் எப்படி இருக்குது, எது நல்லா வருது அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து JBL வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா JBL வந்து ஃபிட்டிங் நடந்துட்டுருக்கு. இந்த JBL IGLக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இல்லை, சைஸ்லேயும் சரி, மேலே டபுள் மைனர் ரெண்டுமே உங்களுக்கே தெரியும். ஆனால் JBL மாதிரி எஃபெக்ட் எதுவும் வராது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க ஃபிட்டிங் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக JBL வந்து முடிஞ்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா சப்வூஃபருக்கும் பாக்ஸு ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காடி இந்த மாதிரி அதில் இருக்க அதிலேயே ஒரு நாட்டு வச்சுக்கோன்னா ஒயர் வந்து எப்பயுமே கட் ஆகாது, லைஃப் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, ஒயர் அவசியம் கட் ஆகாது. நீங்கள் சப்போஸ் ஒயர் பிடிச்சி இழுக்கும் போது குழந்தைங்க இழுக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி கட்டிட்டா பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டியில் கரெக்டாக உட்காந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபுல் டைட் வைக்கணும். நீங்கள் அதே மாதிரி ஹேர் வந்து லீக் ஆகாதுக்கிறதுக்கு டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிச்சா இங்கே யாரும் லீக் ஆகாது. இல்லை இது மாதிரி நான் யூஸ் பண்ணேன். இதில் வந்து பாக்ஸ் வந்து நல்லா கொடுத்துருந்தாலும் எதாவது லீக் ஆகும். அதனால் நான் டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இது ஹேர் லீக்கிங் இருந்துச்சுன்னா டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம JBLையும் IGLையும் ஃபிட்டிங் பண்ணிட்டோம். நம்ம 2 இடத்துல இருந்து பாக்ஸ் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து சின்ன பாக்ஸு JBLக்கும் IGLக்கு பெரிய பாக்ஸும் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து JBL வந்து பெரிய பாக்ஸை ஃபிட் பண்ணியிருந்தோம். நல்லா எஃபெக்ட் இருந்துச்சு. இப்போ வந்து சின்ன பாக்ஸில் ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ லைன் கொடுத்துட்டு வந்து நம்ம எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆம்பளை பேர் இதுதான். நம்ம இப்போ வந்து லைன் கொடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபைனல் டெஸ்டிங் வந்துட்டோம். இது நம்மளோட ஆம்பளை பேர் முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து நம்ம வந்து சாங் டெஸ்ட் பண்ண போகிறோம். எஃபெக்டை நீங்களே பார்த்துருவீங்க. JBL எஃபெக்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாருங்கள் எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து IGLக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து IGL சப்புனுடைய எஃபெக்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதனுடைய எஃபெக்டும் நல்லா இருக்குது. பிச்சு உதவுது எஃபெக்ட். நாம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆம்ப் வந்து 5.2. இப்போ வந்து 5.2 நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். JBL அண்ட் IGL ரெண்டோட எஃபெக்ட் ஒன்றா பார்ப்போம். சவுண்டு குறைச்சாச்சு. இப்போ பாருங்கள் சப்பனுடைய எஃபெக்ட் மட்டும் வைப்போம். 2 சப்புமே பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் இறைச்சல் இருக்கிற மாதிரி கேட்டு முடிஞ்சுங்க. இதோட நம்மளுடைய வீடியோ முடிய போகுது. நீங்கள் தான் இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.